பர்சினுடைய இதை வாசிங்க, அதனுடைய விளக்கம் என்னன்னு பார்க்கலாம். பெர்சல் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். பாருங்க, மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்படுங்கிறது அர்த்தம் அப்படிங்கிறார். இப்போ இந்த இடத்துல பிரிக்கப்படும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அது யாருக்கு கொடுக்கப்படுங்கிறது தானியருடைய வெளிப்பாடு, தேவன் கொடுத்த வெளிப்பாடு சொல்லிட்டார். இப்போ இங்கே பிரிக்கப்படும். நான் உங்களை குறித்து சொல்லுகிற போது, முதலாவது ஆபிரகாம் எண்ணப்பட்டது போல, அளக்கப்பட்டது போல உங்களுடைய விசுவாசம் அளக்கப்படுகிறது. இரண்டாவது, நீங்கள் எல்லோரும் தராசில் ஏற்றப்படுகிறீர்கள், நீங்கள் செய்த நன்மை எவ்வளவு தீமை எவ்வளவு என்று சொல்லி. அதன் பிற்பாடு நீங்கள் பிரிக்கப்படுகிறீர்கள். எப்படி பிரிக்கப்படுகிறீங்க? வேதம் சொல்லுது, எல்லாத்திலையுமே அந்த பிரிவை நீங்கள் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு மத்தேயு 3 அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியால் சுட்டரிப்பார் என்றான். ஹல்லேலூயா. எதை சொன்னாரு? கோதுமை பதறு. கோதுமையை களஞ்சியத்தில் சேர்க்கிறவராகவும் பதரை சுட்டரிக்கிறவராகவும் இருக்கிறார். இப்ப தராசனுடைய முடிவில் 2 பிரிவுகளாக எல்லா ஜனங்களும் பிரிக்கப்படுவார்கள். எப்படி பிரிக்கப்படுறாங்க? கோதுமையான்னு பார்க்குறாரு, இல்லை பதறான்னு பார்க்குறாரு. கோதுமைக்கும் பதருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? கோதுமைங்கிறது கோதுமையாட்டமே இருக்கும், பதருங்கிறதும் கோதுமையாட்டம் இருக்கும், உள்ள விதை இருக்காது. உங்களுக்கு புரிஞ்சில்ல? கோதுமை எப்படி இருக்கோ பதர் அப்படியே தான் இருக்கும். அது கோதுமையை போன்று இருக்கும், ஆனால் உள்ள என்ன இருக்காது? வித்து இருக்காது, விதை இருக்காது. அப்போ தேவ சமூகத்தில் பிரிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் உண்மையிலேயே கோதுமையா இல்லை பதரான்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு 2 பேருக்கு 2 கேட்டு, தம்பி அந்த பக்கம் இந்த பக்கம். அப்போ நியாய தீர்ப்பு முடிந்த உடனேயே அங்கு நடக்கக்கூடியதான் இந்த பர்சன் என்பது நீங்கள் கோதுமையா அல்லது பதரா என்று சொல்லி என் தேவன் பிரிக்கக்கூடாது. இன்னும் பல உதாரணங்களை சொல்றாரு. சில இடங்கள்ல என்ன சொல்றாரு? இதை நீங்க மத்தேயுல வாசிங்க, மத்தேயு 13:30 வாசிங்களேன். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார் என்றார். முதல்ல பதரை குறித்து பார்த்தா, இங்க களையை குறித்து பார்க்கிறோம். களைக்கும் கோதுமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. களைக்கும் கோதுமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எனக்கு விவசாயம்லாம் தெரியாது, நான் சொல்றேன். களைக்கும் கோதுமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என் தேவன் அதை பிரிக்கிற போது எப்படி பிரிக்கிறார்னா, கோதுமை என்பதை தேவன் நட்டார் என்றும் களை என்பதை சாத்தான் நட்டான் என்று சொல்லுகிறார். களையை நட்டது யாரா? விதைத்தது சாத்தானா? கோதுமையை நட்டது யாரு? என் தேவன். அப்போ இங்கு தேவன் 2ஆக பிரிக்கிற போது சபைக்குள்ள இருக்கவனை எப்படி பிரிப்பாரு? யாரு கோதுமை யாரு பதறுன்னு பார்ப்பாரு. ஏன் இருக்கிறெல்லாம் விசுவாசியா தானே இருக்கிறிய, டெய்லி வந்துடுறிய, யாசுவாவே ஸ்தோத்திரங்கிறிய, பைபிளை வாசிக்கிறிய, நல்லா பாட்டு பாடுறிய. வெளியே பார்க்க எங்களுக்கு பார்க்க எல்லாம் கோதுமையாக இருக்குது. தேவன் பார்வையில் பார்க்கும்போது தான் இதில் எது கோதுமை எது பதறுன்னு தெரியும். ஆனால் இன்னும் ஒரு பிரிவு இருக்கு. எப்படி? தேவனுடைய ஜனங்கள் ஒரு பக்கம், சாத்தானுடைய ஜனங்கள் ஒரு பக்கம். அதுவும் 2ஆ பிரிக்கிறார். கோதுமையாக தேவனுடைய ஜனங்களையும் சாத்தான் விதைத்த விதையாக களையையும் தேவன் என்ன பண்ணாரு? வர்ணிக்கிறார். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா பைபிளில் நிறைய உதாரணங்கள் இப்படி 2ஆக பிரிக்கப்படுவது இருக்கு. எப்படி சொல்றாரு பாருங்க. செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் என்று பிரிக்கிறார். செம்மறி ஆடை பார்த்து சொல்றா, நீ எல்லாம் வலது பக்கம் வா. வெள்ளாடை பார்த்து சொல்ற, வெள்ளாடை தானே ஒரு வலது பக்கம் வர சொல்லி இருந்திருக்கணும். அங்கே எப்படி இருக்கு? செம்மறி ஆடெல்லாம் வா வலது பக்கம் வா, வெள்ளாடெல்லாம் என்ன பண்ணு அப்படி இடது பக்கம் போ அப்படின்ட்டார். வலது பக்கம் நிற்கக்கூடிய செம்மறி ஆடுகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள போங்க. வெள்ளாடு வெள்ளையா தானடா இருக்கான், நம்மளால இப்போ அதுக்கு தானே ஆசைப்படுறான், வெள்ளையா இருக்கணும்ட்டு. வெள்ளையா தான் இருக்கான். ஆனா என்ன பிரச்சனை? தம்பி நான் விரும்புறது ஒன்றும் இல்லை, கிளம்பு ஹாத்தி, நான் வெள்ளையா இருக்கேன் ஜி, அப்படிலாம் இல்லை. அது வெள்ளையா இருக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, அலோவ் பண்ண முடியாது. என்ன தேவை? அதான் சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியே பார்க்க எப்படி இருக்கு? வெள்ளையா இருக்கு. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, உள்ள உயிர் இருக்காது, ஜீவன் இருக்காது, தேவன் இருக்க மாட்டார், செத்த போன நாத்தம் தான் இருக்கும். அதான் சொன்னாரு, நீங்கள் எல்லாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. அப்ப என் தேவனுடைய பார்வையில் நம்ம எப்படி இருப்போம் பாருங்க. பல கல்லறை பெட்டி இருக்கு, உள்ள எப்படி இருக்கு? முக்காவாசி வெளியே வெள்ளை அடிக்கப்பட்டு உள்ள செத்து போய் இருக்கு அப்படின்னு பார்க்கிறார் மனுஷன். அப்ப தேவ சமூகத்தில் தேவன் நியாயத்தீர்ப்பின் பின்பாடு 2ஆக பிரிக்கிறார். அந்த 2 பிரிவு என்பது கோதுமை ஒரு இடத்துக்கு போயிருது, இன்னொரு இடத்துல என்னது? பதரையும் களையையும் இன்னொரு பக்கம் தூக்கி போட்டுறார். வெள்ளாட்டுகளையும் தேவ சமூகத்தில்
செம்மறி ஆடுகளையும் என்ன பண்றாரு, ரெண்டா பிரிச்சு வச்சுட்டு செம்மறி ஆடுகளை எல்லாம் என்ன பண்றாரு, வலது பக்கம் நிக்க வச்சு பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்பிடுறாரு. அப்ப தேவ சமூகத்தில் தராசு முடிந்த உடனே, ஜட்ஜ்மெண்ட் முடிந்த உடனேயே நீங்கள் சேர்க்கப்படக்கூடிய இடம் நிர்ணயிக்கப்படுகிறது. இதை தான் தேவன் என்ன சொன்னாரு, மேனே மேனே தேக்கேல் பார்சின் என்று சொன்னார். மேனே மேனே தேக்கேல் பார்சின் என்பது வெறும் ராஜாவுக்கானது அல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஆனதும் கூட. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் மேனே இருக்கிறது, அளவு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் தேக்கேல் இருக்கிறது, தராசு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் பார்சன் இருக்கிறது. நியாய தீர்ப்பு முடிந்த என்பது பரலோக ராஜ்யமா நரகமா என்கிற இடம் நிர்ணயிக்கப்படுகிறது. அருமையான தேவஜனமே, அந்த ராஜாவினுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கை வந்து எழுதியது, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் எழுதப்படும். எழுதின அன்று இரவு உங்கள் உயிர் பிரியப்படும். பிரியப்பட்ட அந்த உயிர் தராசில் நிறுத்தப்படும். அந்த தராசுக்கு ஏற்றவாறு அந்த ஆத்துமா சேர்க்கப்படும். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால், நான் தராசில் ஏற்றப்படுகிற போது என்னுடைய நன்மைக்கும் தீமைக்கும் ஒரு இடம் எனக்கு நிர்ணயிக்கப்படுகிறதே, நான் எப்படிப்பட்ட இடத்தை பெறுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய சரீரத்தின் செயல்பாடுகள், என்னுடைய சிந்தனைகள், பார்வைகள், பேச்சுக்கள், என்னுடைய குணநலங்கள் எல்லாம் எனக்கு எந்த இடத்தை பெற்றுத்தரப்போகிறது? நான் என் தேவனுக்கு பிரியமில்லாமல் கண் போன போக்கிலே வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை பெற்றுவிட முடியாது. பைபிளை, வேதத்தை வாசிக்காமல், தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்து நீங்கள் யாரும் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ண வந்த விஐபி பாஸ் தெரியுமா உங்களுக்கு? விஐபி பாஸ் வாங்கிட்டு, சார் நான் வந்து சர்ச்சுக்கு போயிருக்கேன், அப்படி விடுங்க, தராசில் நான் ஏற மாட்டேன், அப்படி போக முடியும். என் தேவன் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் என்ன பண்ணுறாரு, நியாயம் தீர்க்கிறார். எல்லாம் தராசில் ஏறா அப்படிங்கிறார். அப்போ தேவ சமூகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? நீங்கள் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்தப்பட போகிறீர்கள். அந்த ராஜா நிறுத்தப்பட்டது போல நீங்களும் நானும் நிறுத்தப்பட போகிறோம். நம்முடைய